கும்பராசி நேயர்களுக்கு முன்னாடி இருந்த மிதுன குரு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணிட்டு தான் இருந்தாருன்னே சொல்லலாங்க. கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமா குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னு சொல்ற கும்பராசிக்காரவங்க ரொம்பவே கம்மி. இப்ப அந்த மிதுன வீட்டை விட்டு கடக வீட்டுக்கு உச்சபலம் பெற்று வரக்கூடிய குரு ஷோரா குழந்தைய தருவாரு. அதுவும் குழந்தை அப்படின்ற போது நான் வந்து ட்ரீட்மெண்ட் 10னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் 10னா கருப்பை ஓகேங்களா? கருப்பை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கருப்பை சரியில்லை, பலப்படலை. அது சம்மந்தமா நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? எனக்கு வந்து குரு பகவான் வழி விடுறாரா? நல்லா இருக்குமா? குழந்தை கிடைக்குமா? ஷோரா கிடைக்கும். ஏன்னா கருப்பைங்கிற இடத்துல குருவின் பார்வை விழுது. அடுத்து 12ல் விழுது. 12ங்கிறதும் ஹைலி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். 2ங்கிறது குடும்பஸ்தானம்னு வச்சுக்கலாம். ஸோ குடும்பத்தில் புதுசாக ஒரு மெம்பர் வந்து ஆடன் ஆக போகிறாங்க. பாக்கியமாக குழந்தை பிறக்கும். கொஞ்சம் இழுபறி, ஆனால் ஷோராக குழந்தை உண்டு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டார். 12 பார்த்து அந்த காரகத்தை சப்ரஸ் பண்ணுறாரு. இப்போ கருப்பை நீக்கம் பண்ணணும், கருப்பையில் இருக்கிற கட்டிகளை கரைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சப்ரஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதை பண்ணி விட்ருவார். ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு மனக்கவலையில் மனக்குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கவலையே வேணாம். ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட். ஆனால் ட்ரீட்மெண்ட் அலோபதி ட்ரீட்மெண்ட், நாட் நேச்சுரல் மெடிசன் கிடையாது. அலோபதி ட்ரீட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட். சீக்கிரம் குழந்தை கிடைக்கும் சார். நல்லா இருக்குது.